ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தளபதி சிஎம் விஜயை வந்து சமந்தா அவர்கள் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. தளபதியை மீட் பண்ணி அவங்க அதோட ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி அவங்க ஒரு லென்த்தியான ரைட்டப் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சென்னை வந்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சிஎம் விஜய் சாரை போய் மீட் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்போவுமே இப்போ உணர்ந்திருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். விஜய் சார் வந்து படத்துக்கு மட்டும் இல்லை, அதையும் தாண்டி வந்து அவர் வந்து செயல்படுவார் அப்படிங்கிறதே. எனக்கு ஏன் அப்படி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா, அவரோட ஆற்றல், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மக்களிடத்தில் அவருக்கு இருக்கிற ஈர்ப்பு, அதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து இதுக்கு மட்டுமே உருவாக்கலை, மேலும் பெரிய இடத்துக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. அதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு விஷயம் வந்து நல்லாவே தெரியும். அதை அப்படி கம்ப்ளீட்டாக விட்டுட்டு ஒரு புதிய துறைக்குள்ளே காலடி எடுத்து வச்சுருக்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு தைரியம் வேணும். அது தைரியத்தோடு அவர் வந்து செயல்படுறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தில் நல்லாவே கற்றுத்தேர்ந்து அதில் வந்து வேறு லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறபோது நம்ம அந்த விஷயத்தில் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆனால் அதையும் தாண்டி இன்னும் வந்து மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் வந்து அவர் கால் தடம் பதிச்சிருக்காரு அப்படிங்கும்போது ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்குது. ஸோ தன்னோட துறையில் வந்து தாண்டி அதை வந்து சாதித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு துறையை எடுத்திருக்காரு அப்படின்னா ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு மாற்றத்தை நகர்த்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த துறையில் வந்தார் மட்டும் இல்லை, அவரோட நோக்கம் படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயுமே வந்து நல்லா சாதிப்பார். ஸோ இந்த பயணத்தில் வந்து அவர் வந்து உறுதியாக இருக்கிறதுக்காக நல்ல வலிமையும் ஆற்றலும் ஞானமும் கிடைக்க வாழ்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அவரோட நகர்வு எல்லாமே பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாம் ஒன்று நினச்சி போயிட்டு இருக்கும்போது வாழ்க்கை இன்னும் அதுக்கு மேலே ஒன்று கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பயங்கரமாக வந்து மோட்டிவேஷனாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. இது வரைக்கும் தளபதியை மீட் பண்ணதில் இவ்வளோ பெரிய ட்வீட் போட்டு ரைட்டப் போட்டது வந்து இவங்க தான். ஸோ கண்டிப்பாக அவங்க மனசுலேருந்து பேசியிருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அதில் வந்து பல மோட்டிவேஷனல் திங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க தளபதியை வச்சு. ஸோ இதை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, வேறு லெவலுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தளபதியை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.